கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் ஈஸ்டர் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு உயிர்த்தெழுந்த திருநாள். அவர் உயிர்த்தெழுந்தார். லூக்கா 24:6. ஒரு நாள் ஒரு அம்மா தனது பேரனை மடியில் வைத்து விளையாடி கொண்டு இருந்தாள். அவர்களை சுற்றி ஒரு தேனீ வட்டமிட்டது. தேனீ பையனின் தலையை சுற்றி வட்டமிட்டது. பாட்டி அதனை விரட்டினாள். தன் கொடுக்கினால் தேனீ பாட்டியை கொட்டியது. மீண்டும் அந்த தேனீ பையனின் தலையை சுற்றி வட்டமிட்டது. சிறுவன் பயம் உள்ளவன் ஆனான். பாட்டி அந்த சிறுவனிடம், சிறுவனே, அஞ்சாதே, இதோ பார், தேனீ என்னை கொட்டியதால் அதன் கொடுக்கு என் கையில் சிக்கி கொண்டது. அது இனி உன்னை கொட்டாது. ஆம், சாத்தானின் அதிகாரத்தின் மேல் ஆண்டவர் வெற்றி கொண்டார் என்பதை ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. சாத்தானின் மரண கொடுக்கு நம் ஆண்டவரிடம் சிக்கி கொண்டதால் இனி சாத்தானால் நம்மை மரணத்திற்குள்ளாக நிலைநிறுத்த முடியாது. இயேசு ரட்சகர் சிலுவையில் அறையப்பட்ட வேளையில் சாத்தானும் அவன் கூட்டத்தாலும் செய்த ஆர்ப்பாட்டம் கொஞ்சம் மஞ்சமல்ல. இறைவனுடைய அன்பின் உச்சக்கட்டத்தை சிலுவையில் நாம் காண்கிறோம். அதே வேளையில் மனிதனின் இரக்கமற்ற தன்மையின் உச்ச நிலையையும் சிலுவையில் நாம் காண்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமையிலே சாத்தானும் அவன் கூட்டத்தாரும் வெற்றி பெற்றதை போன்று ஒரு தோற்றம். ஆனால் கிறிஸ்து சாத்தானை வென்று மகிமையோடு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தினம் மகிழ்ச்சியான தினம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தி சாத்தானின் அந்தகாரத்திற்கும் அமளிக்கும் கிடைத்த மரண அடி. பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்தவர், சாத்தானை தலையை நசுக்க வந்தவர் ஒருபோதும் தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் போவதில்லை. கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படை அஸ்திபாரம் எதுவென்றால், நமக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி தம்மையே தியாக பலியாய் சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் மகிமையோடு உயிர்த்தெழுந்தார். இந்த விசுவாசம்தான் நமக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாய் இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மரித்து பாடுபட்டதை நாம் அவரது உயிர்த்தெழுதலையும் சேர்த்தே நாம் சொல்கிறோம். 4 நற்செய்தி நூல்களிலும் ஆண்டவரின் பாடு மரண உயிர்த்தெழுதலை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நற்செய்தி நூல்களின் நிறைவு பகுதியில் நமது ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் செய்தி கிரீடம் போன்று அமைந்து காணப்படுகிறது. ஆம், ஆண்டவர் உயிர்த்தெழுத செய்தி சகல ஜனங்களுக்கும் ஆறுதலை அளிக்கும் செய்தி. அது ஒரு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் செய்தியாக காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்தார் என்ற மகிழ்ச்சியான செய்தியாக காணப்படுகிறது. இது நமக்கு மட்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அல்ல. இந்த செய்தியை நாம் அனைவருக்கும் நற்செய்தியாய் அறிவிக்கக்கூடிய ஒரு வெற்றியின் செய்தியாக காணப்படுகிறது. ஆகவே இந்த ஈஸ்டர் திருநாளில் நாம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சியின் செய்தியை பகிர்ந்து கொள்வோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் வெற்றியின் முழக்கத்தை முழங்குவோம். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த திருநாளை இந்த ஆண்டும் காண எங்களுக்கு கிருபை செந்தீர் இயேசப்பா. உமது அன்பின் பிரவாகத்தை இந்த 2 நாட்களில் நாங்கள் கண்டு எங்களுக்காக எங்கள் பாவ சாபங்களை சிலுவையில் சுமர்ந்து ரட்சித்தீரே, உமக்கு நன்றி செலுத்தீரோம். எங்களுக்காக அவமானப்பட்டு அந்த கேடு அடைந்தீர் என்பதை நினைத்து ஆண்டவரே, நீர் உயிரோடு எழுந்த இந்த நற்செய்தியை நாங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியின் செய்தியாய் பரப்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். அப்படிப்பட்ட உமது அன்பு எங்களை நெருக்கி ஏவட்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் சொன்னது போல நாங்களும் உமது அன்பினால் ஏவப்பட்டு அனைவருக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவிக்கும் பாத்திரங்களாக எங்களை எடுத்து பயன்படுத்தியறலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.